பந்தை சந்திக்கிறார் நமது மண்ணின் மைந்தன் அணியின் கேப்டன் ஈஸ்வரன். முதல் பந்தை வீசுகிறார். அருமையான பந்து வீச்சு, ரன்கள் எதுவும் இல்லை. லாஸ்ட் ஓவர்ல வந்து கேதர் ஜாதவ் மாதிரி ஆடுறானே. குட்டிப்புலி கோபமடைகிறார். இரண்டாவது பந்தை வீசுகிறார். பூம்ரா தனது ஆக்ரோஷமான பந்து வீச்சார். வாடா உன்னை தாண்டா வாடா. என்னடா ஒவ்வொரு பந்தா விட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு மாப்ள, எதிரி போடுற ஒவ்வொரு பால்லையும் அவனோட பலவீனம் என்னன்னு கண்டிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிரும்டா. டேய் ஒரே ஒரு பால பேட்ல தொடுறா, மத்த நான் பாத்துக்கறேன்டா. உன்னை கையெடுத்து கூப்புறேன்டா. போடா. நேவர் கிரவுட பார்த்தல, எல்லாரும் நம்மாடி ஜெயிக்கணும்னு வெயிட் பண்றாங்க. பாரு எப்படி ஜெயிக்கிறேன் பாரு. நாங்களும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பண்றா. டேய் பாலத்துக்கு பின்னாடி கீப்பர் போறா. அப்பாடா பால பேட்ல தொட்டாடா. வாடா வாடா. டேய் கிடா. ஐயோ மச்சான், முன்னேற வர சொல்லுதே. சூப்பர். குட்டிப்புலி குதித்து போய் கிரீஸை தொட்டு தனது மண்ணின் மைந்தன் அணியின் மானத்தை காப்பாற்றி விட்டார். திருவாளர் குட்டிப்புலி அவர்கள் தன் மானத்தை விட தன் அணியின் மானம் பெரிதென மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டார்.